பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுக பிஜேபி கூட்டணி இந்த கூட்டணி அமைந்த நாளிலிருந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த கூட்டணியை விமர்சித்துக் கொண்டேதான் இருக்காங்க. நம்ம சொல்லி எல்லா இடத்துலயுமே சரி, அரசு விழாவாகட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது சுப நிகழ்ச்சி ஆகட்டும், ஏதாவது ஒரு பொது கூட்டங்களாகட்டும், எல்லா இடத்துலயுமே இந்த கூட்டணி தொடர்ச்சியா விமர்சிச்சுட்டே இருக்காங்க. தங்களுடைய சாதனைகளை பத்தி திமுக கூட்டணி கட்சிகள் பேசுறாங்களோ இல்லையோ, அதனால இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி பத்தி தொடர்ச்சியா விமர்சித்துக் கொண்டேதான் இருக்கார்கள். அது மட்டும் இல்லாம அதிமுக சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, முஸ்லிம் மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இதெல்லாம் பல்வேறு விஷம பிரச்சாரம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் அதிமுகவை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ சாஃபர் அவர்கள் ஒரு அதிமுக கூட்டத்துல கோவையில நடந்த ஒரு அதிமுக கூட்டத்துல ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு. கண்டிப்பா அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது மிக பெரிய அளவுல சரியான ஒரு நகர்வு தான். கண்டிப்பா இது அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ரீதியில அவர் சொன்ன கருத்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில மிகப்பெரிய அளவுல ஒரு வைரல் ஆகியது. அது மட்டும் இல்லாம அவர் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆதரித்த ஒரே காரணத்துக்காக பாத்தீங்கன்னா அவர் முஸ்லிம் ஜமாத்தோட தலைவராக இருந்தாரு. அந்த தலைவர் பதவியில தூக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் பல்வேறு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் பாத்தீங்கன்னா அவருக்கு தொடர்ச்சியாக போன் கால் மூலியமா பாத்தீங்கன்னா மிரட்டல்லாம் விட்டு இருந்தாங்க. நீங்க எப்படி பிஜேபியை ஆதரிக்கலாம் அப்படிங்கிற ரீதியில அவங்க பேசின காட்சியெல்லாம் நம்ம சோசியல் மீடியால பார்க்க இருந்தது. அதுல ஒரு ஆடியோ ரெக்கார்டு, போன் கால் ஆடியோ ரெக்கார்டு சாஃபர் அவர்கள் வெளியிட்டு இருந்தாங்க. அவர் மிக தெளிவாகவே அதிமுக பிஜேபி கூட்டணி ஏன் அப்படிங்கிற ரீதியில் அவர் சொன்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா நுட்பமா பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் சீமான சொன்ன மாதிரியே தங்களது 6வது கடமையா திமுகக்கு ஓட்டு போடுவதையே கடமையா வச்சிருக்காங்க அப்படிங்கிற ரீதியில தான் பார்க்க தோன்றியது. இப்ப 2021 எலெக்ஷன் அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தாங்க சரி, அப்போ அதிமுக ஓட்டு போடல முஸ்லிம் மக்கள். அதே நேரத்துல 2024 பிஜேபியை தவிர்த்து அதிமுக தனித்து தான் போட்டிட்டாங்க. இந்த லட்சத்துல பாத்தீங்கன்னா எஸ்டிபியையும் கூட கூட்டணி இருந்தாங்க. இந்த ரீதியில பார்க்கும்போது முஸ்லிம் வாக்குகள் வந்திருக்கணுமா, வந்திருக்க கூடாதா? வரல. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சாஃபர் அவர்கள் சொல்லியிருந்தாலும் உண்மையிலுமே பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் மிக பெரிய அளவுல ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா 2021 எஸ்பி வேலுமணி அவர்கள் போட்டிட்ட கரும்பு கடைன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா பேரு. அந்த இடத்துல முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. அந்த இடத்துல எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு 2021 விழுந்த வாக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 1500 வாக்குகள் தானா. அப்ப திமுகவுக்கு விழுந்த வாக்குகள் 10,000க்கு மேல. அதே ரீதியில சரி, அப்பதான் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க, அதனாலதான் முஸ்லிம் வாக்குக்கு வரல. உடனே நாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து நீங்க பிஜேபி போட்டு வெளியே வாங்க, நீங்க பிஜேபி போட்டு வெளியே வந்தாதான் இது மாதிரி முஸ்லிம் வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள் நமக்கு கிடைக்கும், கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்டிபிஐ நம்ம கூட வரன்னு சொல்றாங்க. அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னும் முஸ்லிம் வாக்குகள் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ரீதியில பல்வேறு கருத்துக்களை எஸ்பி வேலுமணி கிட்ட சொல்றாங்க. உடனடியாக எஸ்பி வேலுமணியும் பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி வெளியே வந்துடலாம், வேணாம் அப்படிங்கிற ரீதியில 2024 தேர்தலில் வெளியே வந்திருக்காங்க. அப்போ ஒரு கணக்கு சொல்றாங்க. அதாவது கோயம்புத்தூர்ல அந்த கருப்பு கடை அப்படிங்கிற ஏரியால பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு நேச்சுரலா பாத்தீங்கன்னா 3000 வாக்குகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு 3000 வாக்குகள் இருக்கு. நம்ம ரெண்டுமே சேர்ந்து 6000 வாக்குகள் அந்த பகுதியில வரும் அப்படிங்கிற ரீதியில பல்வேறு கணக்குகள் எல்லாம் போட்டிருக்காங்களா. இதை மையமா எடுத்து 2026 தேர்தலில் பாத்தீங்கன்னா அகைன் அதிமுக எஸ்டிபிஐ கட்சி கூட்டணி வைத்து போட்டிடுறாங்க. அந்த போட்டியிடுற அதே கோயம்புத்தூர் அது கரும்பு கடை பகுதியில பாத்தீங்கன்னா வெறும் 1000 சொச்சம், அதாவது 1200 வாக்குகள் தான் அதிமுக கூட்டணி விழுந்துதான். 2021 தான் பிஜேபிக்கு கூட இருந்தாங்க, அதெல்லாம் நீங்க வாக்களிக்கல. 2024 தான் கூட இல்லையே, எஸ்டிபிஐ கட்சி வர கூட இருக்காங்களே. இப்படி இருக்கும்போது அதிமுக அந்த பகுதியில வாக்குகள் கூடுதலா தானே வந்திருக்கும், ஏன் வரல? இதை முன்வைத்து சாபர் அவர்கள் சொன்ன அந்த கருத்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இப்ப நல்லா வைரலா தான் ஆயிட்டு இருக்கு. அந்த கருத்தும் பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி சரியான ஒரு கூட்டணி தான் அப்படிங்கிற ரீதியில இப்ப அந்த கட்சி தொண்டர்களே நினைக்கும் அளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுன்னு நம்ம சொல்லி ஆக்கணும். யோசிச்சு பாருங்க, எஸ்டிபிஐக்கு அந்த இடத்துல ஒரு கணிசமான வாக்கு அங்க இருக்கு, ஒரு 3000 வாக்குகள் இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு 3000 வாக்குகள் இருக்கு. இப்படி நடந்த 2024 என்பி தேர்தலில் அந்த இடத்துல அதிமுகவுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 5000 வாக்குகள் மேலேயாச்சும் வந்திருக்கணும். பொதுவாகவே 6000 வாக்குகள் இருக்கு. என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும் மினிமம் ஒரு 5000 வாக்குகளாவது கட்சி சார்ந்தவர்கள் போட்டிருக்கணும்ல. வரல, வெறும் 1200 வாக்குகள் தான் வந்திருக்கான். அப்படின்னா இங்க என்ன நடக்குது? நீங்க என்னதான் பண்ணாலும் திமுகவுக்கு வாக்களிக்கிறத நிறுத்த மாட்டீங்க, திமுக தான் ஓட்டு போட போறீங்க. இந்த ரீதியில அதிமுக யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன, ஏன் நீங்க விமர்சிக்கிறீங்க? சிறுபான்மைக்கு
நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க, ஏன் எதுக்காக இது மாதிரியான விஷம பிரச்சாரங்கள், இந்த முஸ்லீம் இயக்கங்கள்லாம் ஏன் தொடர்ச்சி வச்சுட்டு இருக்கீங்க? நீங்கதான் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட போறது இல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு இதுல அதிமுக தனித்து நின்னா பிஜேபி கூட சேர்ந்தா என்ன? அதனால இந்த உண்மையிலுமே இந்த சாஃப்ரோ அவர்களோட கருத்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் சரி, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பிஜேபி அதிமுக கூட்டணி கட்சியை சார்ந்த கட்சி அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து உண்மையிலுமே எல்லாரிடமும் நன்றாக போய் சேர்ந்திருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். கூட இந்த அதிமுக பிஜேபி கூட இன்னும் சில கட்சிகள் கண்டிப்பா முக்கியமான கட்சியா பார்க்கப்படுது எதுவும் பார்த்தீங்கன்னா பாமக. 2026 தேர்தலில் ஒரு முக்கியமான டிசைடிங் ஃபேக்டரா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். வெற்றிக்கான அந்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா பாமகோட வாக்கு வங்கிகளாக இருக்கு வட மாவட்டங்கள்ல. கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிக்கு மேல பார்த்தீங்கன்னா பாமகவோட வாக்குகள் தான் வெற்றி தோல்வி வந்து கண்டிப்பா தீர்மானிக்கும். அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணி கட்சிகள் மீது உள்ள அந்த எதிர்ப்பு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் கண்டிப்பா அதிமுக கூட்டணி கட்சி வந்து அறுவடை செய்யும் அப்படிங்கிற ரீதியில வந்து மாற்று கருத்தை நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா பார்ப்போம். இந்த 2026 தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல் தான் பார்க்கப்படும். இந்த கூட்டணி கட்சிகள் இது வரைக்கும் வந்து அதிமுக பிஜேபி அந்த அடிமட்ட தொண்டர்களுடைய நிலவி வந்த அந்த சண்டைகள் பார்த்தீங்கன்னா, அந்த சச்சரவுகள் மனக்கசவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சாஃபர் அவர்கள் வெளியிட்ட அந்த ஆடியோ ரிலீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் விலகக்கூட தான் நம்ம தோணுது. உண்மையிலுமே அடிமட்ட தொண்டர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வேலை செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் வந்து கண்டிப்பா ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பா 2026 தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சவால் அளிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் அமையும் அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுகிறது. 2024 மாதிரிலாம் கண்டிப்பா இருக்காது. திமுக எதிர்க்கும் கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஓரணியில சேருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. ஏன் அதுல விஜய் வந்தாலும் கூட ஆட்சேபடுவதற்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்லி ஆக்கணும். இந்த காணொலி குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.